ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து காளான் செய்ய போகிறோம். உங்கள் மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. காளான். ஓகே. கொஞ்சம் பின்னாடி நின்றுக்க, நல்லா தெரியும். காளான் பாருங்க. காளானுடைய பேர் மஷ்ரூம். மஷ்ரூம் மஷ்ரூம். இதில் என்னென்னா உப்பு தண்ணி எல்லாமே கலந்துருக்கும். இப்போ நம்ம இதைத்தான் செய்ய போகிறோம். ஏன்னா சுருக்கமாக எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்றத இப்போ காமிக்கணும். அதுக்குள்ளது கொஞ்சம் கடுகு போட்டுக்குருவோம். வெங்காயம் 2 எடுத்துருக்கு, தக்காளி கொஞ்சம், மூஞ்சியும் இது ரெண்டாக வரணும். இஞ்சி பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லித்தலை. இதை அடுத்து வெங்காயத்தை போடுறோம். இஞ்சி பூடு வெங்காயம். இப்போ நம்ம வந்து இந்த காளானை வந்து சும்மா ஒரு சின்ன பொரியல் நம்ம சாப்பிட்றதுக்காண்டி ஒரு பொரியல் வந்து செய்கிறது. ஏன்னா இங்கே வந்து குவைத்தில் வந்து எது நம்ம சீக்கிரமாக வந்து சீக்கிரம் எது முடியுமோ அதை நம்ம செய்கிறது. ஒரு தொட்டுக்க இருந்தால் நல்லா சாப்பிடலாம். அதுக்காண்டி தான் ஒரு சின்ன டப்பா இதை வச்சு இதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்குள்ளே மசாலுன்னு இங்கே இருக்குது. அதுக்கு என்ன மசாலா போட போகிறோம்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போகிறோம், மிளகாத்தூள் போட போகிறோம், கொஞ்சோண்டு கறி மசால் பொடி போட போகிறோம், கொஞ்சம் சீரகம் போட போகிறோம், தேவையான உப்பு போட போகிறோம். இதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு கலந்துருக்கும். அதுதான் இப்போ எப்படி செய்கிறோம்னு பாருங்கள். சுருக்கமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றப்ப. நம்ம ஊரில் காளான்றது வந்து பெருசாக கிடைக்கும். இங்கே வந்து பாக்கெட்டு போட்டு வந்தாலும் இப்படித்தான் பெரும்பாலும் வரும். பாக்கெட் போட்டு வந்தாலும் அது ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் சின்ன டப்பா ஒன்று வாங்கி சுருக்கமாக நம்ம செய்கிறது. அப்படி செய்கிறப்ப நல்லா அந்த காளானுடைய டேஸ்ட்டு, இந்த பச்சை மிளகா அழகாக இதாக இருக்கும். குழம்புலாம் தண்ணி ஊற்றாமல் அது வைக்கிறது. அவங்க கிண்டி விடுங்க. சாம்பார் அடிப்பிடிச்சி போடு உள்ளே இருக்குது. அப்படி கிண்டி விடுங்க. போதும் போதும். நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் தக்காளியும் போடுறோம். அதுக்குள்ள தேவையான உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம், அந்த வெங்காயத்துக்குள்ளது இதுக்காக கசனம் போடும். இப்படி கம்பி மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி ஒரு இழுத்த மணிக்கு வந்துடும். அதை கொஞ்சம் லைட்டாக ஊற்றுருங்க. காளான் பாருங்கள், பொடிசாக இருக்கா. இதுக்கு ஊற்றுருங்க. இதில் அது எண்ணெய் தான் கொஞ்சமாக ஊற்றுட்டு போதுங்க. அப்படி போடு. நல்லா கிடைக்காது.
இதுலேயே வந்து உப்பு எல்லாமே சேர்த்துருப்பாங்க. இங்கே போட்டுருப்பாங்க மஷ்ரூம், அதுலேயும் போட்டிருப்பாங்க மில்க் மாய் எல்லாமே வந்து மிஸ் பண்ணது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் எதுவுமே. இதை வந்து அப்படியே போட்டு கூட சாப்பிட்லாம். காளானுக்கு பேர் என்னது? மஷ்ரூம். நல்லா அந்த ஒரு தக்காளி தான் போட்டிருக்கு அதுக்கு. ஏன்னா இந்த இதுக்கு ஒரு தக்காளி போதும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதையும் கொட்டி விட்டுரும் பாருங்க. அதுக்கு பக்கத்தில் வாரு. அடுப்பு அங்கே ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. நம்ம மூஞ்சி இது ஃபுல்லாக கவர் பண்ணால் கொஞ்சம் மிளகு பொடி போடுறோம். ரொம்ப காரம் இல்லை, சின்ன ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சம். ஏற்கனவே மிளகா ஒரு 5 மிளகா போட்டிருக்கு.